60,000 கப்பல்கள்லயே 60,000 யானைகளை ஏற்றிக் கொண்டு இருக்கேன். ஒரு யானையோ நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கணும், ஒரு யானை எவ்வளவு பெரிய உருவம், அது 60,000 யானைகளை கப்பல்ல ஏற்றிருக்கு. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இரு காப்போம். என்ன கணக்கு 50,000? 60,000 யானைன்னா கூட 10க்கு 10 ரூம்னா 10 × 10 100 சதுரடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 60,000 யானைன்னா எவ்வளோ? 137 ஏக்கர் வருது. 137 ஏக்கருக்கு நிக்க வச்சாதான் 60,000 யானையை நிக்க வைக்க முடியும். கடல்ல நகர்த்திக்கிட்டு போகணுமே, எந்த உந்து சக்தியில பயணிச்சிருப்பாங்க? உன்னை பெற்றாலா இல்ல யானை கக்குச்சாடா? பாரதியை பாடாது போற்றாத தமிழ் சமூகம் இருந்தா என்ன, செத்தா என்னடா, செத்தா என்னடா? நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? விஜய் பேசி முடிச்சோன்னு நம்ம ஓம்ப ஸ்டார்ட் பண்ணிடணும். முடிச்சோன்னு, ஆமா முடிச்சோன்னு ஓம்ப ஸ்டார்ட் பண்ணிடணும். முருகான்னு கத்து, என் பாட்டை முகம் வரும், அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. தயவு செய்து என்ன கைது பண்ணி கெஞ்சுற ஒரு தலைவன் இந்திய நாட்டுல நான் ஒருத்தர். பிளீஸ் அரெஸ்ட் மீ. 260 வழக்க போட்டு இன்னும் நின்னு போயிட்டு இருக்கேன் பாரு. நீ ஒரு மானங்கட்ட ஈத்தர போட்டா என்ன போலன்னா என்ன? ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி. ஐயோ இங்க பாருங்க ரவுடிங்க செதறுதுங்க இதெல்லாம். பயங்கரமா இருக்கலாம். இங்க பாருங்க ரவுடிங்க. ஐயோ ரவுடி மாதிரியே இருக்கடா உன் மூஞ்ச பக்கறப்ப. எனக்கு இது ஜிம்மு பசங்க மாதிரி. வா ஜிம்முக்கு போயிட்டு வர மாதிரி. ஓலி இங்க பாருங்க ஜிம்முக்கு போயிட்டு வராங்க இவ. சுப்பா ஜிம்மு பசங்க மாதிரியே இருக்கானே. சூப்பரா ஸ்டைலா நடந்து வா. ஸ்டைலா வா. ஓலி ஐயோ செதறுதுரா டே, செதறுதுரா. ஆகா 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 அங்க பாருங்க ஸ்டைல பாருங்க, அங்க பாருங்க. அப்பா என்னங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. வாடா வாடா டே போலாம்டா டே. தெரியாம சொல்லிட்டேன்டா, வந்து தொலைடா. நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்க இருக்காரு. இந்த டயத்துல என்ன ஒரு சங்கடமான விஷயம்னா, அந்த சீமானோட ஓட்டை வந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. மாநாட்டுக்கு அண்ணன் அழைப்பை எழுதி வச்சிருக்கேன் என் கைப்பட. 2-3 கடிதம், அந்த கடிதங்களை வாங்கி சொந்தக்காரனை புறம் எடு. அப்படியே ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பால்டால் குடிச்சான். ஏன் பஞ்சாயத்து விஷம் குடிச்சிட்டான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போறதுக்கு ஓடி போய் ஒரு கார் எடுத்துட்டு வா. அரே நீ அப்பா ஏப்பா நேற்று தானே பார்த்தேன். நீங்க அதிகாரத்துக்கு வந்தா எந்த முறையில கச்சத்தீவை மீட்பீங்க? அப்புறம் ஒண்ணு, அதை வந்து மத்திய அரசிட்ட கேட்டு மீட்பீங்களா, இல்ல நீங்களா சர்வதேச நீதிமன்றத்தை நாடி மீட்பீங்களா? அவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது அது மத்திய அரசு துணை இல்லாம நடக்காது. இந்த சூழ்நிலைகளை நீங்க எப்படி கையாளுவீங்க? பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் தான். 5000 கொடுக்கணும். நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். இலவச வேட்டி சேலை கொடுக்கணும், வெல்லம் கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும். ஓட்டு போட்டவங்களுக்கு உரிமை இல்லையா? ஒரு முளை கரும்பு கொடுக்கணும், கூடவே ஒரு கயிறும் கொடுக்கணும். தூக்குல போய் தொங்கி சாகிறது. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு தலையெழுத்தா? நீ 1500 கொடுத்துருக்க, 5000 கொடுத்துருக்க. நீ 200 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போ. நீ போய் மூட்டையா சேர்த்து உன் குடும்ப அரசியலுக்கு ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு போ. சீமான் கேக்குறான். உங்களால் இயன்ற உதவியை செய்து வலிமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? ஆதி புருஷ் என்று ஒரு படம்,
அவர் பிரபாஸ் அவர்கள் நடிச்சது. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. அது ராமாயணத்துல வருகிற ஒரு கதை. எனக்கு கதை கேட்கறதுனா உசுறு. அதுல அனுமாருக்கு வேடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்த்து தொலைக்கல. நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல. பார்க்கல போங்கடா. அதையடா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுல அவங்க சொல்றாங்க, அவங்க இந்த நிக்கிறாங்கல்ல, படம் பார்க்க வருகிறவர்கள் ஒரே ஒரு இடத்தை மட்டும் காலி இடமாக வைங்கள், அனுமார் உட்கார்ந்து படம் பார்க்க வருவார் என்று. அதுல என்ன பாருங்க, நம்ம ஆளுங்க எவ்வளவு இறக்க உள்ளம் உள்ளவங்க. எல்லா இருக்கையும் அனுமாருக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு எல்லாம் பிச்சுக்கிருச்சு. அது கேட்டா அனுமாருக்கு விட்டுட்டோம்ட்டாங்க. ஒருத்தனும் பார்க்கல. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? வேணா கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டி வா. மொத்தமும் காலியா இருக்கு. சிரிங்க சந்தோஷமா இருங்க.